வணக்கம், வெல்கம் பேக் டு எக்ஸன் ரங்கோலி சேனல். நலம் அறியாமல். இன்றைக்கும் நம்ம 5 புள்ளி சந்து புள்ளி 3 நிறுத்துகிற கோலம் தான் பார்க்குறோம். நேற்றும் 5 புள்ளி தான். நாளைக்கு வெள்ளிக்கிழமையாக இருக்குது இல்லைங்களா, அதனால இன்றைக்கி ஒரு 5 புள்ளி கோலமே போட்டுடலாம் அப்படின்னு நினச்சி 5 புள்ளி வச்சு போட்டிருக்கேன். புள்ளி தான் 5ங்க, ஆனால் சிம்பிளான கோலம் தான். எப்போவும் எல்லாரும் போடுற ஸ்டார் கோலம் தான், ஈஸி தான். சரி, இன்றைக்கி சிம்பிளாக என்ன போடுறதுன்னு யோசிச்சுட்டு டக்குன்னு ஸ்டாரே போட்டுட்டேன். என்ன பண்ணிட்டேன்னா, இன்றைக்கி புள்ளி டார்க்காக உங்களுக்கு தான் தெரியணும் அப்படின்னு நினச்சி கொஞ்சம் பெருசாக வச்சுட்டேன் புள்ளியை. அது என்ன ஆச்சுன்னா, சிங்கிள் லைன் இழுத்தா அந்த புள்ளி அப்படியே தெரியுதாச்சா, அதனால மறுபடியும் அது மேலே டபுள் லைனை இழுத்துட்டேன். சரி பரவாயில்ல, ஒரு நாள் பட்டையாக ஒரு கோலம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டையாக இழுத்துட்டேன் மாவை. அப்புறம் இப்படியே பேசிகிட்டே இருந்தேன்னா வீடியோ சீக்கிரமாக முடிஞ்சிடும். உங்களோட ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிற விஷயத்த என்னால் ஷேர் பண்ண முடியாமல் போயிடுது. பேசிகிட்டே இருப்பேன், பார்த்தா வீடியோ முடிஞ்சிடும். அதனால் இன்றைக்கி டக்கு நம்ம பேசணும்னு நினச்ச விஷயத்த பேசிடலாம். நேற்று இந்த குழந்தைங்கள சம்மரில் விளையாட விடலாம் அப்படின்றத பற்றி பேசிகிட்டு இருந்தேன். ஏன்னா இப்போ குழந்தைங்க எப்போவுமே வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்க மாதிரி, ஃபோனு, கை, டிவி அப்படின்னே இருக்க மாதிரி, அதை விட்டால் ஸ்கூலு, புக்கு அப்படின்னே இருக்க மாதிரி இருக்குது. பெருசாக குழந்தைங்க ஒன்று கூடி விளையாடுறதுக்கான வாய்ப்பே இல்லையோன்னு தோணுனால நான் சொன்னேன். நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கலாம், பிடிக்காமல் இருக்கலாம். பிடிச்சிருந்தா அதிலேருந்து பிடிச்ச விஷயத்தை எடுத்துக்கோங்க, பிடிக்கல அப்படின்னா விட்டுடுங்க. இல்லை நான் பேசுகிறதே உங்களுக்கு பிடிக்கலைன்னா மியூட் போட்டுருங்க, கோலத்தை மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். உங்களுக்கு இப்போ இவங்க வேறு பிளேடை போடுறாங்க தானோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா மியூட் போட்டுட்டு கோலத்தை மட்டும் ரசிச்சுட்டு போயிடுங்க. நான் பேசுகிறத கேட்க வேண்டாம், சரிங்களா? இன்றைக்கி எதாவது என்ன சொன்னால், குழந்தைங்களுக்கான சம்மரை பற்றி பார்க்கலான்னு நினச்சேன். அதை விளையாடுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு விடுங்க அப்படின்ற மாதிரி நேற்று சொல்லியிருந்தேன். என்னென்னா, நம்ம எல்லாருக்குமே நம்ம குழந்தை தான் கிளாஸ்லேயா இருக்கட்டும், எதுலையாக இருக்கட்டும் ஃபஸ்ட்டு வரணும். இப்போ ஒரு கிளாஸில் ஒரு 40 குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா நம்ம குழந்தை தான் ஃபஸ்ட் ரேங்க் வரணும். ஒரு கேம்னு வச்சா நம்ம குழந்தை தான் ஃபஸ்ட்டு வரணும். எதுலையாக இருந்தாலும், ஒரு பேச்சு போட்டி, ஒரு விளையாட்டு போட்டி, ஒரு டிராயிங் காம்படிஷன், ஒரு ஸ்கேட்டிங் கிளாஸ், எதுனாலும் நம்மள குழந்தை தான் முதல்ல வரணுங்கிற ஆசை எல்லா பேரண்ட்ஸ்க்கும் உண்டு. அது என்ன சொல்கிறது, தப்பும் இல்லைன்னு நினைக்கலாம். ஆனால் எல்லாருக்குமே முதல்ல வரணும்னு நினச்சா அப்போ 40-45 குழந்தைங்கள அடுத்தடுத்த இடங்களில் யார் தான் வருது? யாரோ ஒருத்தர் தான் வர முடியும், இல்லை 2 பேர் வரலாம். ஆனால் எல்லாருக்குமே ஆசை நம்ம குழந்தை தான் வரணும்னு. முதல்ல வந்தால் தான் வெற்றிங்கிறதே கிடையாதுங்க எங்கேயுமே. நம்ம அதில் கலந்துக்கிறோம் பாருங்கள், அதுவே வெற்றி தான். நம்ம குழந்தைங்க அதில் விருப்பத்தோடு போய் உள்ள கலந்துக்கிறாங்களே, அதுவே வெற்றி தான். அதை பாராட்டுங்க, அதை ரசிங்க. அவன் ஃபஸ்ட்டு வந்துட்டான், நீ வரல. அவன் எழுதிட்டான், வரைஞ்சிட்டான், நீ பண்ணலை. அவன் 99 மார்க் வாங்கிட்டான், 100 மார்க் வாங்கிட்டான், அவன் வாங்கிட்டா, நீ வாங்கலை அப்படின்னு சொல்லாதீங்க. நீ படின்னு சொல்லுங்கள், தப்பு இல்லை. நீ வாங்குன்னு சொல்லுங்கள், தப்பு இல்லை. ஆனால் அவன் வாங்கிட்டான், நீ வாங்குன்னு சொல்லாதீங்க. போட்டி வேறு, பொறாமை வேறு. போட்டி போடலாம், அவனை விட நான் வாங்கி காமிக்கிறேன்னு போட்டி போடலாம். ஆனால் பொறாமை மனப்பான்மையை குழந்தைங்களுக்குள்ளே நம்ம வளர்த்துறக்கூடாது. அதனால் எல்லா இடத்துலையுமே நம்ம தான் ஃபஸ்ட்டாக இருக்கணும், நம்ம தான் எல்லாத்துலேயும் டாப்பராக இருக்கணும்னு ஆசைப்படுற தப்பு இல்லை. அப்படி பார்த்தீங்கன்னா நிலாவே, பிரபஞ்சத்தில் நிலாவே பார்த்தீங்கன்னா எல்லா நாளும் முழு நிலவாக இருக்கிறது இல்லை. அப்படி தான் இருப்பேன் நிலா அப்படி இருக்கவும் முடியாது இல்லைங்களா? கண்டிப்பாக ஒரு நாள் இருள் அடையுது, அமாவாசைன்னு ஒரு நாள் வருது, பௌர்ணமின்னு ஒரு நாள் பிரகாசம் அடையுது. மற்ற நாள்களில் தேஞ்சிட்டே வருது, அப்புறம் வளர்ந்துட்டே வருது அமாவாசையிலிருந்து. அந்த நிலாவுக்கே அதுதான். மனிதர்களாகி நம்ம எந்த மூளைக்கு அதில் எவ்வளோ நம்ம இருக்க போகிறோம். சூரியனும் அப்படி தான். ஒரு சில நாள் கொஞ்சம் திசை நோக்கி கொஞ்சம் சாய்வாக அப்படி இப்படி போவாங்க, லெஃப்ட் அண்ட் ரைட் மாறி மாறி தள்ளி உதிக்குது. உச்சியில் வெறும் உஷ்ணம் வருது. எல்லா நேரத்துலேயும் ஒரே மாதிரி பிரபஞ்சமே இருக்கல. நம்ம மட்டும் எப்போவுமே டாப்பரில் தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துக்க கூடாது அப்படின்னு நான் யோசித்தேன். அந்த விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன். அதை தான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு நான் சொன்னது புரியுதான்னு தெரியல. எப்போவுமே நம்ம இருக்க பொசிஷன் ஓகே, நம்மளால் முடிகிற முயற்சிகளை நம்ம பண்ணுவோம். ஆனால் எப்போவுமே டாப்பராக இருக்கிறது மட்டும்தான் பெஸ்ட்டு, டாப் இடத்துல தான் நம்ம இருக்கணும், பாப்புலராக தான் இருக்கணும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. நம்ம இந்த பிரபஞ்சத்தில் வாழ வந்திருக்கோம். பல உயிர்கள், பல கோடி உயிர்கள் மாதிரி நம்மளும் இந்த பிரபஞ்சத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த வாழ்க்கை பயணத்தை ரசிப்போம்.
இதில் முதல் இடத்துல தான் இருந்து ரசிக்கணும் அப்படிங்கிறது எங்கேயும் இல்லை. வாழ்க்கை ஒரு அழகான பயணம். அதில் தோல்விகள் வெற்றிகள் எல்லாமே கலந்தது தான். எப்போவுமே சந்தோஷம் மட்டுமே வாழ்க்கையில் இருக்கணும்னு நம்ம நினைக்கக்கூடாது. வாழ்க்கை பயணத்தை ரசிக்கணும். அதில் கரடு முரடான பாதைகள் இருக்கும், நல்ல பாதைகள் இருக்கும். அது எல்லாத்தையுமே நம்ம ரசிக்க பழகிக்கணும். வாழ்க்கை ஜேர்னியை என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்ச விஷயம். சொல்லிட்டேன். இன்றைக்கி உங்களோட சொல்லணும்னு நினைத்த விஷயத்த முழுமையாக சொன்னதில் சந்தோஷம். கோலமும் முடிஞ்சிருச்சு. சிம்பிளான கோலம்தான். கலர் உள்ளே மட்டும் கொடுத்துருக்கேன். நாளைக்கு வெள்ளிக்கிழமை காலையில் நீங்கள் எந்திரிச்சு சட்டுன்னு போடுறதுக்கான கோலம். மீண்டும் வேறொரு கோலம் போட்டு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது வரைக்கும் சேனலில் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு லைக் போட்டுடுங்க, கமெண்ட்ஸும் போடுங்க. தேங்க்யூ.